சாரி தப்பாக நினச்சிக்காது, ஒரு வண்டி கூட காணும், அவங்களுக்கு தானே லாபம். அதனால எனக்கு இந்த ஆயில் தேவையில்லைன்னு நான் எடுத்துட்டேன். ரைட்டாக இருக்க டயத்தில் ஏதாச்சும் இப்படி போனதுன்னா கண்டிப்பாக எடுப்பேன். போட்டு டார்ச்சர் காமெடியும் பண்ணுவார். சிக்கன் இருங்க, மேடம் ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன நியூ பாய் ஃப்ரெண்ட் அழுவுது. திரிவேந்தர் குட் மார்னிங். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, காலையில் என்னன்னு தெரிலங்க, விக்கலாகவே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வண்டிக்கு ஆயில் மாற்றுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே தாங்க வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வண்டி பார்த்திங்கன்னா மணி இப்போ வந்து 7:40 தான் ஆகுது. நான் சீக்கிரமாகவே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்தால் முன்னாடியே சீக்கிரமாக, அப்புறம் லேட்டாக வந்தோம்னா கூட்டம் வந்துடும், அப்புறம் நமக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் எடுத்துகிட்டு வந்து வண்டியாக கொண்டாந்து வண்டியை போய் நிப்பாட்டிட்டேன். அவங்க ஒரு 8 மணிக்கு ஒரு 8:10க்கெலாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, வந்துடுவாங்க. அதனால் வண்டியை மாற்றிட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு தான் ஒரு ஐடியாவில் சீக்கிரமாக எடுத்து வந்துட்டேன். அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன். வாங்க என்ன நடக்குது இன்றைக்கி நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், யார் வண்டியுமே இல்லைங்க, நம்ம வண்டி தாங்க பஸ்ட்டாக எடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். அதெல்லாம் மிலிட்ரி வண்டி, இந்த ஒரு வண்டி கூட காணும். நம்ம வண்டி தான் பஸ்ட்டாக வச்சுருக்கேன். நம்ம வண்டி ஆள் 8:30 மணிக்கு 8 மணிக்கு வாங்கி நினைக்கிறேன். 8 மணிக்கு வந்தாங்கன்னா விட்டுட்டு பஸ்ட்டு வண்டியை இன்றைக்கி நம்ம மாற்றிட்டு சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடலாங்க. அதுக்காக தான் இல்லைங்க. இன்னும் நம்ம ஓனர்கிட்ட வந்து ஆயிலுக்கு வந்து ஆயில் மாற்றுறதுக்கு வந்து காசு வாங்கவே இல்லை. பெட்ரோலுக்கு பெரிய வண்டிக்கு சின்ன வண்டிக்கு பெட்ரோலுக்குலாம் காசு வாங்கிட்டேன். இதுக்கு வந்து காசு வாங்கலை. நம்ம எவ்வளோன்னு பார்த்துட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு நம்மக்கிட்ட காசு இருக்குது, சம்பளம் போட்டார், அதை போட்டு நான் கொடுத்துட்டு போயிட்டேன்னா மெசேஜ் போட்டு விட்டோன்னா அவர் பில்லு எவ்வளோ அதெல்லாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார், அவர் அனுப்பி விட்ருவார். அப்படியே இங்கே ஆயில் மட்டும் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிட்டு பஞ்சர் வந்து அப்புறமா தான் விட்டணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆள் வந்துட்டாங்க, இறங்கிட்டு இருக்காங்க, வண்டி வந்துடுச்சு. வாங்க பார்த்தீங்கன்னா ஆளெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்க என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பில்லு போட்டு வாங்கிட்டேன். நமக்கு எவ்வளோ ஆயில் ஃபில்டர் மட்டும்தான் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 15 தினார் 4 ரூபா வந்திருக்கு. இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் மட்டும் தான் மாற்ற சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார், இந்த ஆயில் மாற்றி பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இன்னும் 5000 கிலோமீட்டர் ஓடல. நான் அவர் வெளில போகிறாருங்கிறதுக்காக மாற்ற சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நீ 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஆயிலை மாற்றிடணும், எக்ஸ்பைரி ஆகிடும் ஆயில், 3 மாதத்து வரைக்கும் தான் ஒரு ஆயிலோட வேலிடிட்டி அப்படின்னாரு. எனக்கு அதான் தேவையில்ல, நீ இப்போதைக்கு மாற்றுங்க. அவர் சொன்னார், நீ ரொம்ப நாளாகிட்டு இன்ஜெக்டர்லாம் க்ளீன் பண்ண சொன்னார். என்கிட்ட அதெல்லாம் எதுவும் ஓனர் சொல்லலை, ஆயில் ஃபில்டர் மட்டும் தான் மாற்ற சொன்னார்னு சொல்லி மாற்றிட்டேன். எப்படின்னா அவங்க மேனேஜர் அவங்களுக்கும் சில ரூல்ஸ் போடுவாங்களே, இப்போ ஆயிலெலாம் மாற்ற வராங்கன்னா அவங்கள ஏதாச்சும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணி இந்த வேலையை பார்க்க முடிஞ்சால் பார்க்க சொன்னோம்னா அவங்களுக்கு தானே லாபம். அதனால் நம்ம மண்டையை குழப்புவாங்க. எப்போ வந்தாலும் சரி அதுமாரி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்குன்னு கிடையாது, எல்லார் வண்டிக்குமே நான் ஒரே இதாக சொல்லிவிட்டேன். எனக்கு அது தெரியாது. என்னோடய ஓனர் வந்து ஆயிலும் ஃபில்டர் மட்டும் தான் மாற்றிட்டு வர சொன்னார். நீங்கள் எந்த ஃபால்ட்டு இருந்தாலும் பேப்பரில் எழுதி கொடுங்க, நான் போய்ட்டு என்னோடய ஓனர்கிட்ட கொடுத்துருவேன்ட்டு சொல்லிவிடுவேன். நாங்கள் பில்லுலாம் போட்டு வச்சுட்டேன். ஆயில் மாற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம பில்லை கட்டிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. திருவேந்தர் நமக்கு வந்து ஆயில் வந்து கீழே ரிமூவ் பண்ணிப்பாங்க. வாங்க மேலே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கீழே ரிமூவ் பண்ண போகிறாங்களே. திருவேந்தர் பஞ்சர் ஒட்டிட்டாங்க. முன்னாடி வீல் ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரூ பார்த்துருந்த முன்னாடி வீலில் தான் ரைட் சைடில் இருந்துச்சு. அந்த பஞ்சர் வந்து ஒட்டிட்டு அதுக்கு 1 தினார் ஆச்சு. ஆயில் மாற்றுறதுக்கு 15 தினார் 4 ரூபா, மொத்தம் 16 தினார் 4 ரூபா. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் தாங்க போட போகிறேன். 5 தினாருக்கு மட்டும் இப்போதைக்கு பெட்ரோல் போட்டுரும். வண்டியில் பாருங்கள், உங்களுக்கு லைட்டை காட்டுறேன். லைட்டு போயிட்டு பாருங்கள் இந்த இடத்துல லைட்டு எரிஞ்சதில் லைட்டு இப்போ மறைஞ்சிட்டு எல்லாம் இப்போ கரெக்டாகிட்டு நம்ம ஓனர் இப்போ வெளியில் போகிறதுக்கு வண்டி இப்போ நம்ம பக்காவாக ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னும் நமக்கு இந்த வண்டியில் ஒரு வேலை மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புதன்கிழமை, நாளைக்கு வேலைக்கிழமை ஸ்கூல் ட்ரிப்பை 2 பசங்களை அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வண்டியில் உள்ள மேட்டை எல்லாத்தையும் நல்லா தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினை போட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி போய் க்ளீன் பண்ணேன்னா திரும்பி 2 பசங்களை அழைச்சிட்டு வந்தேன்னு வச்சு பார்த்தீங்களா, மறுபடியும் இந்த சிப்ஸு ஏதாச்சும் கேக்கு மாதிரி தின்னு எல்லாம் வண்டி நாஸ்தி பண்ணிவிடும். அதனால் அலைமி நமக்கு வேஸ்ட்டு. நம்ம ஆயில் மாத்திரம் பார்த்தீங்களா, மொத்தம் 5 லிட்ரு. அதில் வந்து ஒரு அரை லிட்டர் வந்து பாக்கி இருக்குங்க. இதை வண்டி வேணான்னு சொன்னார், எடுத்துகிட்டு போக சொன்னார். பாய் கம்சா தினார் ஜெய் எடுத்துகிட்டு போக சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு இந்த ஆயில் தேவையில்லைன்னு, நான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண வரேன் அப்படின்னு கேட்டேன். பழைய வண்டி சொக்கையை ஓட்டணும் பார்த்தீங்களா, அந்த வண்டியில் ஆயில் கொஞ்சம் குறையும். சரி, அதுக்கு இருந்தால் விட நமக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த வண்டிக்கு வந்து சுத்தமாக நமக்கு ஆயில் யூஸ் ஆகாது. பரவாயில்ல, பார்த்துப்போம். திருவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 9:40 ஆகுதுங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இன்னும் வேறு ஒரு சட்டை வேறு அயன் பண்ண கொடுத்தாருங்க. அது வேறு கொண்டு லேண்டரியில் கொண்டு கொடுத்துட்டு குப்பூஸ் வாங்கிட்டு நாளைக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் எனக்கு சாயந்தரம் நைட்டுலாம் எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து ஒரு நைட்டு எல்லா சட்டையும் பேக் பண்ணி வைக்கணுமா. அப்புறம் அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சர் ஓட்டினதுக்கு எல்லாம் மெசேஜ் போட்டு விட்டுட்டேன்.
மாட்டேன். நம்ம தலைவரும் காசு 16,400 கரெக்டாக அனுப்பி விட்டுட்டார். காசு வந்து நான் 1 ரூபா எடுக்கலைங்க, தப்பாக இருந்துச்சு. காசுலாம் வந்து எடுக்கலை, அன்றைக்கி எதாவது கிடச்சது எடுத்தேன். நம்மக்கிட்ட பில்லுலாம் எதுவுமே கேட்க மாட்டார், கரெக்டாக காசு அனுப்பி விட்டார். நம்ம பில்லு கேட்க மாட்டார் அப்படிங்கிறதுனால நான் கேட்க மாட்டேன். நமக்கு என்றைக்கு கஷ்டம், நேற்று தான் எனக்கு சம்பளம் கிடச்சிது, அதனால தான் எது நான் எடுக்கலை. இல்லைன்னா நான் எடுத்துருப்பேன். நேற்று சம்பளம் கிடச்சதுனால ஃப்ரீயாக இருக்கேன். காசு டைட்டாக இருக்க டயத்தில் ஏதாச்சும் இப்படி போகணுன்னா கண்டிப்பாக எடுப்பேன். இப்போதைக்கு எனக்கு வேண்டாம். வாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வண்டிலாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு, கார்டன் செடி விட்டுட்டு, தண்ணி விட்டுட்டு அப்படியே இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன். காலையிலேருந்து விக்கல் அடிச்சது பார்த்தீங்களா, இப்போ தாங்க ஸ்டாப் ஆணுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வண்டி பஞ்சர்லாம் ஓட்டினா அப்போ ஸ்டாப் ஆணுச்சு. வாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ண. திரிவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன். கரெக்டாக மேடம் ஃபோன் அடித்து கவுடு இது தயிர் வேணும்னு சொல்லிட்டாங்க. வந்து வாங்கிட்டேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நேற்று நம்பர் பிளேட்டு வாங்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நான் மட்டும் அதை வாங்க நான் மட்டும் வீட்டுக்கு போயிட்டேன். இதை வாங்க வந்தப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நேற்று நம்பர் பிளேட்டு வாங்கணுமென்ட்டு. அவங்கக்கிட்ட போய் நம்பர் பிளேட்டு கேட்டால் அது எது போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக அது எதுவும் பேசி நம்ம சிபிஆர்லாம் கொடுத்து ஜெராக்ஸ்லாம் எடுத்து நம்ம நம்பர் பிளேட்டை வாங்கியாச்சு. இந்த பக்கம் இருக்க நம்பருக்கு இந்த பக்கம் இருக்க நம்பரு வாங்கிட்டான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஓனர்கிட்ட கொண்டு இந்த நம்பர் கொண்டு கொடுத்தா அவர் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் கிடையாது, நேற்று நமக்கு நம்பர் பிளேட்டு நம்ம கண்டுபிடிச்சோன்னே நம்ம ஓனருக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோம் பார்த்தீங்களா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு ரீசன் இருக்குது சொல்கிறதுக்கு. நேற்று நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோன்னே நம்மளோட ஓனர் அதுக்கு என்ன மாரி ரிப்ளை பண்ணியிருக்காருன்ட்டு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். அந்த ஃபோட்டோ எடுத்து மார்க் பண்ணி அனுப்பியிருப்பேன். அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பார். ரிப்ளை பண்ணிவிட்டு ஃபோன் உடனே அடித்து நம்மக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா எங்கள் இப்போ எடுத்து நானும் இவ்வளோ நாளாக போகிற பார்க்கல, நீனும் போயிருக்க பார்க்கல, இன்றைக்கி எப்படா பார்த்தேன்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அரேபியனாவே வந்து வேலைன்னா வேலை, வேறு எதுவும் பேச மாட்டாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. என்னோடய ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு இப்போ இன்னும் 2 நாளாக ஒரு வெளில போகிறாரு, இதை வந்து என்கிட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அவருக்கு என்றைக்கு அந்த பிளான் வருதோ அன்றைக்கி என்கிட்ட சொல்லிவிடுவார். அதேமாரி இப்போ மேடம் வந்து இப்போ சாயந்தரம் எது வெளியில் போகிறாங்க, ஓனர் வந்து என்ன அந்த டயத்தில் எதோ பார்த்தாருன்னு வச்சிங்களா, மேடம் சாயந்தரமாக வெளியில் போகிறாங்க, இந்த இடத்துக்கு போகிறாங்க, இங்கே போகிறாங்கன்ட்டு சொல்லிவிடுவார். அதே வந்து மேடம் அப்படி சொல்ல மாட்டாங்க. மேடம் வந்து வண்டி ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியில் உட்காந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் போகிற இடத்த சொல்லுவாங்க. மேடம் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம வீட்டு விஷயம் சரி, அவங்க வீட்டு விஷயத்தையும் எதுவுமே நம்ம கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. ஓனர் வந்து அப்படி கிடையாது. அவர் வீட்டு விஷயத்த சொல்லுவார், அவங்க தம்பி வீடு, அவங்க தங்கச்சி, அவங்க அக்கா வீடு, எது நடந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லி சிரிப்பார். அதுமாரி நம்மக்கிட்ட காமெடியும் பண்ணுவார். மேடத்தை வச்சுக்கிட்டு வெளியில் நின்னோம்னு வச்சிங்களா, ஸோ மேடத்தை கொண்டு வந்து இறக்கி விடும்போது ஓனர் அப்படி பார்த்தாருன்னு வச்சிங்களா, திடீர்னு சொல்லுவார், வேந்தன் நாளைக்கு மேடத்துக்கு ஸ்கூல் கிடையாதும்பாரு. உடனே மேடம் சிரிச்சுக்கிட்டு போவாங்க, இல்ல மாஃபி உண்டுன்ட்டு போவாங்க. அதேமாரி தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது சொல்கிறதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன். வாங்க உங்களை அப்புறம் என்ன நடக்குதுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். திரிவேந்தர் ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வண்டியெலாம் உள்ளே எடுத்து கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டேன். வாங்க போயிட்டு கிச்சன்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நமக்கு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணிங்க. நம்ம காலையிலே தயிர் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அப்போயே எனக்கு தெரியும் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் வரணும். இங்கே பாருங்க, எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்குங்க. கறியெலாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேற்றுலாம் நான் சிக்கனே சாப்பிடல. வாங்க அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்போமா. வாங்க டேஸ்ட்டு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ரைஸு. நம்ம ஊர் பிரியாணி மாதிரிலாம் இருக்காதுங்க, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அடுத்த சிக்கனு. இந்த சிக்கன் கொஞ்சம் சாப்பிடும், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு ஓகே, உள்ளெல்லாம் வெறும் சக்கையாக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. வெளியில் விட லைட்டாக உப்பு அந்த மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளே வெறும் சக்கை மாதிரி இருக்குது. இருந்தாலும் மட்டும் சாப்பிட்றோம். நமக்கு இதுதான் காலை சாப்பாடு. காலையில் சாப்பிட நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு அப்படியே சாயந்தரமாக கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம மேடத்தை அழைச்சி கொண்டு வந்து இதில் விட்டோம் பார்த்தீங்களா, இது பொண்ணுக்கு யூனிஃபார்ம் தைக்க. நேற்று மேடம் கையில் பெல்லு கொடுத்து 6 மணிக்கெலாம் ரெடி ஆகிடும்னு சொன்னாங்க. ஆனால் நான் மணி 5:30 தான் ஆகுது. சரி ரூமில் சும்மா தான் படுத்து கிடக்கன்ட்டு நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. வாங்க கடைக்கு போயிட்டு தச்சிட்டாங்களா என்னான்னு, ரெடி ஆகிட்டாங்கலாம் தெரியாது. மேடம் என்னை வந்து 6:30 தான் போக சொன்னாங்க. நான் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். சரி சாயந்தரமாக எதுவும் மேடப்புறம் எங்கேயாச்சும் வெளில போனாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு வந்துட்டேன். பாப்பா ரெடி ஆகிட்டான் இல்லையான்ட்டு. அந்த ஆளை ஒட்டகம் படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒட்டகா படம் தெரியும். அந்த கடை தான். நேற்று தப்பாக படிச்சுட்டாங்க. அந்த பிரியாணி
பிரியாணி லேண்டுக்கு வந்து லாடுன்னு படிச்சுட்டாங்க நேற்று. அதனால தாங்க வீடியோவில் கட் பண்ணிட்டேன். அது வந்து பிரியாணி லேண்டுங்க. நான் லாடுன்னு நேற்று படிச்சுட்டேன். அதான் நேற்று அதை கட் பண்ணியிருப்பேன். சரி வாங்க கடவுளில் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அப்படியே சொன்னாங்க படுறான்னு படித்தேன்னா இதை பாருங்க பிரியாணி லேண்டுன்னு தானே எழுதியிருக்கு. நேற்று பிரியாணி லேடுன்னு படித்ததுனால தான். இருங்க மேடம் ஃபோன் அடிக்கிறாங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. திருவேந்தர் இப்போ என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, மேடம் ஃபோன் அடித்தாங்க பார்த்தீங்களா. ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. மேடம் நீங்கள் நேற்று கொடுத்தீங்களா, அங்கே தான் வாங்க வந்திருக்கண்ணே, நீ லேட்டாக போயிருக்க வேண்டியதுதானே அப்படின்னாங்க. சரின்ட்டு சரி நீங்கள் வாங்கிட்டேன்னு கேட்டாங்க. இல்லை இப்போ தான் கடவுளில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி வா ரெடி ஆகிட்டுனா சீக்கிரம் வாங்கிட்டு வா, இல்லைன்னா வேகமாக வா, இது பொண்ணை வந்து இங்கே அழைச்சிட்டு போகணுமா, சீக்கிரமாக வர சொன்னாங்க. கொடுத்துட்டேன், ரெடி ஆகிட்டு போயிருக்கு. தலைவர் வந்து எடுக்க போயிருக்காரு, வாங்க பார்ப்போம். தலைவர் வந்து உள்ளே எடுக்க போயிருக்காருங்க. ஆளே காணும், கூட்டமே காணும். நேற்றுலாம் செம கூட்டமாக இருந்துருச்சு மேடத்தை உள்ளே விடும்போது. பார்ப்போம். யாரா தலைவா, நல்லா இருக்கியா, சூப்பராக இருக்கியா, செம்மையாக இருக்கானே தலைவா, அழகானா இருக்கானே. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து என்னோட நியூ பாய் ஃப்ரெண்ட். ஏண்டா தலைவா, என்னோட நியூ பாய் ஃப்ரெண்டுங்க. அழகாக இருக்கு, கண்ணு மூட மாட்டேங்குது. மை நியூ பாய் ஃப்ரெண்ட் தேவேந்தர் ரெடி ஆயாச்சு. வாங்க வீட்டுக்கு போயிட்டு மேடத்தை கொண்டு அழைச்சி கொண்டு விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சின்ன பொண்ணு நம்மக்கிட்ட மாட்டிட்டு அம்மா அழுவங்க. காலையிலே எப்போதும் சொல்லுவானே இந்த மேடை பண்ண வேலையினால இந்த பொண்ணை அழைச்சிட்டு போன்ட்டு. அங்கே போய் அழைச்சி நிப்பாட்டிகிட்டு இருக்கேன். உள்ளே போன்ட்டு அழுதுகிட்டே இருந்துச்சுல. நான் கட்டுப்பாயிட்டேன். இன்றைக்கி நீ போ, எனக்கு பிரச்சனை கிடையாது. நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக உன்னை எங்கள் வண்டியை விட்டு கீழே இறக்க மாட்டேன்ட்டு சத்தம் போட்டுட்டேனே. அழுவதான். திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு வெந்தன் சாரி சிறுபுதான் சாரி டுமாரோ அழுவுது. ஹவுஸ் மேட்டும் ஒரு ரெண்டாவது பொண்ணு பார்த்தீங்கன்னா செம சிரிப்பு. ஓகே பார்த்துப்போ என்ன நடக்குதுன்ட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு மேடத்தையும் பொண்ணி அழைச்சி கொண்டு விட்டுட்டு அப்படியே உங்களை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தையும் 3 பொண்ணுங்களை அழைச்சிக்கிட்டு பெரிய பொண்ணை கொண்டு அதோட ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டா. ரஃபாவில் எமரெஸ்ட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் கொண்டு அந்த பெரிய பொண்ணை விட்டுட்டு இப்போ மேடத்தையும் மீதி உள்ள 2 சின்ன பொண்ணு எங்கே அழைச்சி கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃபா இமாமாலில் அழைச்சி கொண்டு வந்து விட்டுருக்கேங்க. இமாமாலில் கொண்டு வந்து விட்டுருக்கேன். வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறேன். என்ன பிறகு டீ குடிக்கலான்னு பார்த்தேன். கடை அங்கே கொஞ்சம் நடந்து போகணும், வண்டி எடுத்துகிட்டு போனால் அப்புறம் டிராஃபிக் ஆகிடும். மேடம் எப்போ போயிட்டு வருவாங்க, எவ்வளோ டைம் ஆகணும் அப்படின்னு தெரியாது. லேட்டாக ஆகலாம், போயிட்டு இவ்வளோ டக்குன்னு கூட விடியாந்துருவாங்க, ஒரு டக்குன்னு வர முடியாது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து மழை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு மழை சொல்லியிருக்காங்க. ஜாலி தான். நாளிலேருந்து நம்ம வண்டி எல்லாம் மூணு நல்லா சிறப்பாக வருது. சரி பார்ப்போங்க என்ன நடக்குதுன்ட்டு அப்படியே பார்ப்போம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தை அழைச்சி கொண்டு வந்து மேடத்தையும் 2 சின்ன பொண்ணுங்களை அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன். பெரிய பொண்ணுங்கன்னா அதோட ஃப்ரெண்டு வீட்டில் தாங்க இருக்குது. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:10 வாக்கிங் போகலான்னு பார்த்தேன். அப்புறம் மேடை இறங்கும்போது திரும்பி பொண்ணு சொல்லிட்டாங்களே. நான் வந்து ஓனர் அழைக்க போவார் அப்படின்னு நினச்சேன். சரி வாக்கிங் சரி போக வேண்டாம், சரி சேட்டா கூப்பிட்டுக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு டீ கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்பி மேடம் ஃபோன் அடிக்கும் போது வரும்னுட்டு போகும். பார்த்துப்போ என்ன பண்ணுறேன்ட்டு தலைவர் வந்து எங்கே போகுது தலைவா? டீ கடைக்கு வண்டி எடுத்து போகுது. வேணாம்ப்பா, திரும்பி இதுக்கு போகணும்ப்பா. பொண்ணு அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருக்கோம், திரும்பி அழைக்க போனோம். சரி வாக்கிங் போக முடியாது. சரி போய் டீ கடைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம மேடத்தை அழைச்சிட்டு போயிட்டு பொண்ணை அழைச்சிட்டு வரதாங்க வேலை. மணி வந்து இப்போ 8:20 ஆகுது. எப்படி 10 மணிக்கு உள்ளலாம் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:25 ஆகுதுங்க. அங்கே ஒரு 9:45 வீட்டுக்கு வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனில் போய்ட்டு குப்பூசும் முட்டையும் வந்து சாப்பிட்டுட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். என்னடா இன்னும் ஃபோன் அடிக்கலன்ட்டு அப்புறம் ஓனருக்கு ஃபோன் அடித்தேன். மேடத்துக்கு கூட அடிக்கல, ஓனருக்கு நேரம் அடிச்சிட்டு என்ன பொண்ணு அழைக்க போலியன்ட்டு. அப்போ தான் அவரே சொன்னார் நான் போய் அழைச்சிட்டு வந்தேன்னாரு. ஓகே பரவாயில்ல, அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஜோலி முடிஞ்சிட்டு நல்ல வேலை நான் ஃபோன் அடித்து இப்போ எதை கேட்டதுனால நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்து படுப்போம். இல்லைன்னா இன்னும் நான் வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பேன். நம்ம ஃபோன் அடித்து கேட்டது வரைக்கும் நல்லதாக போயிட்டு வெளியில் வேறு மழை ஒன்று தூரிக்கிட்டுருங்க. நமக்கு தெரிஞ்சு காலையில் நல்ல மழை இருக்குன்ட்டு இன்றைக்கி நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. அப்புறம் இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு சந்திப்பாங்க.